என் செல்ல குழந்தையே, உனக்காக ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்து இருக்கிறேன். என் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கைக்கு நல்ல விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு ஓடி வந்து சொல்லிவிடுவேன் அல்லவா என் தங்கமே. அது போலத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வைத்த பிறகு உன்னுடைய பணம் வைக்கின்ற பையில் வைத்து எடுத்து செல்வாயே. ஆனால் நிச்சயமாக அதில் பணம் வைக்க கூட இடமில்லாத அளவிற்கு பணம் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொருளை பைக்குள் வைக்கும் பொழுது உன்னுடைய குடும்ப தலைவிதான் வைக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு வீட்டில் குடும்ப தலைவி இல்லை அப்பா என்று சொல்வாயானால் நீயே எடுத்து வைத்து கொள்ளலாம் என் தங்கமே. இதை அப்பன் எதற்கு சொல்கிறேன் என்றால், அப்பன் சொல்லி முடிக்கும் பொழுது அதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே. இப்பொழுது நிறைய பேருடைய ஒரு குறிக்கோள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். பணத்தை சேர்க்க உழைத்து முன்னேற நினைப்பவர்கள் கூட குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணத்தை சம்பாதிக்க முடியவில்லை. சம்பாதிக்க பணத்தை சேர்த்து வைக்க முடியவில்லை. வீண் செலவுகளாக வந்து கொண்டு இருக்கிறது. பண பற்றாக்குறை என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது என் தங்கமே. பணத்தை வைத்து அனைவரும் பயப்படுகின்ற ஒரு முக்கியமான பொருள் பணம் வைக்கின்ற அந்த கைப்பைதான் என் தங்கமே. அந்த பையில்தான் இப்பொழுது அப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்ய போகின்றாய். நிச்சயமாக உனக்கு மிக பெரிய முன்னேற்றத்தை படிப்படியாக வந்து சேர்த்துவிடும் என் தங்கமே. எப்பொழுதும் நீ உன்னுடைய பணத்தை உன்னுடைய கையில் தான் வைத்திருப்பாய். மற்ற இடங்களில் ஏதேனும் ஒரு சில சமயங்களில் தான் வைத்து விடுவாய். அதனால் என் தங்கமே, அப்பன் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீ ஒரு முறை செய்து பார். அது என்ன பொருள், எப்படி வைக்க வேண்டும் என்பதை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லுகின்றேன் என் தங்கமே. நீ யாரிடமாவது பணத்தை உதவியாக கடனாகவோ கேட்கும் பொழுது அதில் அவர்கள் முதலில் உன்னிடத்தில் சொல்வது என்னிடம் பணம் இல்லை என்றுதான். சில சமயங்களில் அவரின் கைப்பையை எடுத்து விரித்து கூட உனக்கு காட்டுவார் என்னிடத்தில் பணம் இல்லை என்று. என் தங்கமே, எப்பொழுதுமே மற்றவர்கள் உன் முன்னால் இது போல அவர்களுடைய கைப்பையை காண்பித்து என்னிடத்தில் இது இல்லை பணமில்லை என்று காண்பிக்கின்ற பொழுது உன்னுடைய கைப்பையில் பணம் தங்காது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உனக்கு பாய்ச்சுவது எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சக்திகளை அதன் மூலமாக உனக்கு தெரிவிக்கின்றது. தன்னிடத்தில் இல்லாததை காண்பிக்கும் பொழுது நமக்கு இல்லாதது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் என் தங்கமே. அதுபோல தேவையில்லாத சில பொருட்களை நீ அதில் வைக்கக்கூடாது. நான் சொல்லுகின்ற பொருள் உன் கைப்பையில் வைப்பதற்கு முன்பாக நான் சொல்லுகின்ற சில பொருளை நீ கட்டாயமாக அதனுள் வைத்திருக்க கூடாது என் தங்கமே. நகையை அடமானம் வைத்த அந்த ரசீது, இதை நீ ஒருபோதும் அதனுள் வைக்கக்கூடாது. அதுபோல கடனாக இருக்க வேண்டிய பணத்தை நீ நீண்ட நாட்களாக அதனுள் வைத்திருப்பது, மருந்து சீட்டுக்களை எல்லாம் அதனுள் வைத்திருக்க கூடாது என் தங்கமே. இதையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும். இதுவெல்லாம் உன்னுடைய அந்த கைப்பையின் பணம் தங்குவதற்கான வாய்ப்பினை அதிகமாக குறைக்கிறது. எதிர்மறை ஆற்றல்களை அதற்குள் உருவாக்கி விடுகிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதனால் பணம் என்பது எப்பொழுதுமே அதில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பினை இழக்கக்கூடிய அபாயம் ஒன்று ஏற்பட்டு விடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அதுபோல சில முக்கியமான ஆவணங்களை நீ கையில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். சிலவற்றை நீ வைத்திருக்க கூடாது. அவற்றை எல்லாம் நீ உன் வீட்டிலேயே வைத்து விடலாம். அதுபோல பெண்களாக இருக்கும் பொழுது அவர்களின் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் தூக்கி செல்லக்கூடாது.
அவற்றை எல்லாம் அங்கே வைக்கும் பொழுது அதை எதிர்மறையான சக்திகள் உருவாகி லக்ஷ்மி வசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த பொருளை எல்லாம் வைக்கும் பொழுது அவள் அங்கே வாசம் செய்ய முடியாமல் சென்று விடுகின்றாள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் இப்பொழுது பணம் சேர்ப்பதற்காக சொன்ன அந்த பொருளை பற்றி பார்ப்போம். என் தங்கமே, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளான அந்த பொருள் ஏலக்காய்தான். என் தங்கமே, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களில் வசம் செய்வது நம்முடைய லட்சுமி தேவியானவள். என் தங்கமே, அந்த பொருளை நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்து அதை உன்னுடைய அந்த கைப்பையில் வைத்து உன் வீட்டில் உள்ள குடும்ப தலைவியின் கையால் நீ அதில் வைத்து எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக பணவரவு உன் கைப்பையில் வந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, எப்பொழுதும் பெண்கள் செய்வதற்காக இருப்பின் அவர்கள் கையாளாவே அதை எடுத்து செல்ல வேண்டும். இந்த பரிகார முறை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய பலனை கொடுக்கும் என்றுதான் அப்பன் உனக்கு தெரிவிக்கிறேன். என் தங்கமே, இதை ஒரு முறை நீ செய்து பார். என் குழந்தை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நீ இதை செய்து மாற்றி வேறு ஒன்றை பூஜை அறையில் வைத்து எடுத்து வைத்து மற்ற நாட்களில் கால்படாத இடத்தில் நீ போட்டு விடு. என் தங்கமே, உன் முன்னால் வைத்து கும்பிடும் பொழுது அதில் உனக்கு மிக பெரிய சக்தி தோன்றிவிடும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய அந்த பையில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் அது விரட்டி அடித்து விடும். வாசனை பொருட்களில் வாசம் செய்பவள் லட்சுமி தேவியானவள். அவள் இருக்கின்ற இடத்தில் ஒரு எதிர்மறை சக்திகள் நுழைய முடியாது. நேர்மையான சக்திகள் நுழைந்து உனக்கான தேவைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய அப்பனின் வாக்குப்படி நீ நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் வாக்குப்படி நீ இதனை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எண்ணி 5 நாட்களுக்குள் உனக்கு மிக பெரிய முன்னேற்றம் தெரியும். உனக்கே மிக பெரிய பணவரவு கிடைப்பதற்காக எதிர்காலமெல்லாம் உனக்கு தோன்றிவிடும். என் தங்கமே, அப்பன் வாக்கு என்று என் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக மட்டுமே அதில் முன்னேற்றங்களை நீ கண்டு விட்டாய். என்னை விட சந்தோஷப்படுவது, அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிப்பது வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் என் குழந்தை, நீ இதனை தைரியத்தோடு நம்பிக்கையோடு செய்து பார். நிச்சயம் உன் வாழ்க்கையில் இதைவிட மிகப்பெரிய முன்னேற்றங்களை வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுபோல இன்னொரு விஷயம் உனக்கு அப்பன் சொல்லி தருகின்றேன். என் தங்கமே, ஏதாவது ஒரு காரியத்தை நீ சாதிக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் இந்த ஏலக்காயின் நடுவில் உள்ள அந்த விதையை எடுத்து நன்கு பொடியாக்கி அதனை பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி சேர்த்து உடம்பில் வைத்து நீ எடுத்து செல். நீ செல்கின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும், செய்ய நினைக்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் நீ இதனை அதனோடு வைத்து எடுத்து செல்லும் பொழுது அதற்கு இருக்கின்ற சக்தி வேறு எதற்கும் கிடையாது. நீ செய்ய நினைக்கின்ற காரியம் வெற்றி பெறாமல் நீ திரும்ப மாட்டாய். நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு வெற்றி செய்தியாக அது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் எந்த விஷயத்தை உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் என்றால் அதில் உனக்கு நிச்சயமாக பல பலன்கள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கின்ற பொருட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன்னிடத்தில் தேடி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இனிமேல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு முறை இதனை நீ செய்து பார். நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்த பிறகு நீ என்னை காண வருவாய். இந்த அப்பனிடம் வந்து நீ நன்றி சொல்வாய். அப்பா, நீ எனக்கு சொன்ன விஷயம் என் வாழ்க்கையில் எத்தனை முன்னேற்றத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று
நீ என்னிடத்தில் சொல்லுகின்ற சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக வரும். அந்த நேரம் வரும் வரை அப்பன் உனக்காக காத்து கொண்டு இருப்பேன். உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து அல்ல, உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றத்தை கண்டு நானும் சந்தோஷப்படுவதற்காக மட்டுமே. என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய அனுமதியின்றி இதுவரை நடந்தது கிடையாது. இனிமேலும் எல்லாம் அப்படித்தான் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து என் குழந்தை எல்லார் முன்னிலையிலும் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என்று நம்பிக்கையோடு நீ இரு. உன்னை விட அதிகமாக சந்தோஷமும் அதிகமாக நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீ இந்த அப்பனை என்றுக்கும் மறக்காமல் நீ அப்பனிடம் மகிழ்ச்சி கொண்ட மனதாக எப்பொழுதும் நிம்மதியாக இரு. எப்பொழுதும் நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நடக்க இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றிகளோடு எப்பொழுதும் நிறைந்த செல்வத்தோடு எல்லாம் உனக்கு வந்து சேரும். உன் அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.